எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் காலையில் வந்து சாப்பாடு ஆகிட்டுங்க 2 வேளைக்கு சேர்த்து. அதுக்கப்புறம் காராமணி, கருவாடு, கத்திரிக்காய், முள்ளங்கி போட்டு காரக்குழம்புங்க. வீட்டில் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டு ஆகிட்டுக்குது. அதனால் கருவாடு போட்டு வச்சா கொஞ்சம் ஈரம் எடுக்குன்னு சொல்லிட்டு கருவாடு காலையிலே போட்டு வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிச்சுட்டு சாமானெலாம் வச்சு போட்டு மொத்தம் வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் கோழிங்களுக்கு சாப்பாடு போடணுங்க. அதனால் அரிசி எடுத்துன்னு போயிட்டு இந்த கூண்டில் வந்து ஒரு 4-5 கோழிங்களை எப்பவுமே அடைச்சி வைப்பேங்க. இந்த கோழிங்க ஏன்னா எங்கள் இடத்துல தங்கத்து இல்லைங்க, வேற ஒருத்தர் வீட்டாண்ட போயிட்டு ரொம்ப சிலிமிசம் வந்து அவங்க வந்து எங்களை திட்டுறாங்க, உங்கள் கோழிங்க வந்து ஒரே அமக்கலம் வந்துங்கன்னு. அதனால் அந்த கோழிங்களை நான் மேக்ஸிமம் திறந்தே உரத்து இல்லைங்க. அப்படி என்ன பண்ணு ஒரு டைம் வந்து கீரிப்புள்ள வந்து உள்ளே போய் நோஞ்சி அந்த வலைலாம் அறுத்துக்குன்னு வெளியே ஓடிச்சுங்க அந்த கோழிங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் என்னுடைய புடவை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கோழி பையங்க எல்லாம் சைடில் கட்டி அந்த கோழிங்களை உள்ளவே சாப்பாடு போட்டு வச்சுன்னு இருக்கோங்க. என்ன இருந்தாலும் கோழிங்க வந்து வெளியே போயிட்டு மேய்ஞ்சாதாங்க. ஒரு 3-4 கோழி வந்து வெளியவே இருக்குங்க. அது யார் வீட்டாண்ட போகாது, அது எங்கள் வீட்டாண்டே இருக்குங்க. அதனால் வந்து வெளியே கொஞ்சம் அரிசி போடுறேன் பாருங்க, உள்ளே இருக்கிற கோழிக்கு உள்ளே போட்டு மூடிடுறேங்க. ஏன்னா வெளியே போயிட்டா அது யார் வீட்டாண்டா போச்சுன்னா கோழி சண்டை கோர்ட்டு வைக்கலாம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எனக்கு கொஞ்சம் உள்ளவே அடிச்சு வச்சிடறேன். ஆனால் பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுங்க, நம்மளால சண்டை போடுற அளவுக்கு நம்ம உடம்புல வலுவில்லை. அதனால் கோழிங்கிட்ட புத்திமதி சொல்லி உள்ளவே இருமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்ட பிறகு மாடு கட்டுற வேலை இருக்குதுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மாடு வந்து சாணி வராது இருக்குது. சரி ஃபஸ்ட்டு சாணி வரலாமா மாடு கட்டலாமான்னு பிளான் போட்டேன். அதுக்கப்புறம் மாடுவே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாடு ஒதுக்கி மாடு மேலாம் தொடப்பம் படக்கூடாதுங்க. மாடு வந்து லட்சுமி. அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து மாடை கட்டிட்டேங்க. மாடை வந்து எங்கள் வீட்டு நல்லா கல் முச்சு போட்டுக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார். அவரும் கட்டுவாருங்க, மேக்ஸிமம் அவர் தான் நிறைய கட்டுவார் அடிக்கடிக்கு மாடு. அவருக்கு கொஞ்சம் ஏந்துவொடனே கொஞ்சம் தலைவலி அதிகமாகிடுச்சு. சரி அவர் தலைவலியாக இருக்குது, சரி அதனால் நம்மளே கட்டலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நானே கட்டிக்கிறேங்க, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவர் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கூட மாட எல்லா வேலையும் செய்வாருங்க. நேற்று இந்த வேப்ப மரத்தில் மாட்டுக்கு அவர் நீட்டாக விட்டு கட்டியிருந்தார் கொஞ்ச நாள், நெகிழுக்கு கொஞ்சம் அங்கே கருப்பில் மேய்டுன்னு. அது நல்லா டைட்டாக அதுவும் மழையில் நல்லா இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அவுத்து இப்போ மாடு கட்டிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கிட்ட தான் கட்டுவோம், ரொம்ப தொலை கட்ட மாட்டேன், நான் ரொம்ப தொலை போக மாட்டோம். வீட்டுக்கு கிட்டவே கட்டிப்பேன். எல்லாம் திட்டுவாங்க, இங்கே என்ன பில்லே இல்லைங்க எதிர்க்க கட்டுறீங்களே அப்படின்ட்டு. பில்லுக்குதோ இல்லையோன்னு சொல்லி ஒரு அளவுக்கு இருக்கிற பில்லை வெக்கில் போட்டுப்போங்க. நாங்கள் மேக்ஸிமம் பில்லு எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் சரி சாணி வரலன்னு சொல்லிட்டு சாணி ஆண்ட கொஞ்சம் கோழிங்களாம் மரத்து மேலே இருக்குது இல்லைங்க, அந்த கோழி சாணிலாம் கொஞ்சம் வாரிட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மாடு வெக்கில் வந்து நேற்று ரொம்ப சீசி விட்டுச்சிங்க, சரியாக சாப்பிடல, நிறைய வெக்கில் வேஸ்ட்டு பண்ணிச்சு. சரி நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு சாணி வாரி போட்டேங்க. சாணி வந்து வைக்கோல் இருக்குது இல்லைங்க, அது கூட சேர்த்து வாரினா கையில் ஓரளவு சாணி ரொம்ப ஆகாதுங்க. இன்னும் முறம் வச்சு ஒரு டைம் மாறுவோம், முறம் எங்கே வச்சாருன்னு தெரியல எங்கள் வீட்டுக்காரு. அதனால் கையிலே நல்லா வைக்கோல் நல்லா தடவி வச்சு அப்படியே ஒரு அழுக்கழுக்காக எடுத்து போட்டுடலாங்க. சாணி வார்த்து ஈஸி. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நாங்கள் சாணி வாருவோங்க. யாருமே சாணி வாரத்தில் கொச்சப்படவே மாட்டோம். எல்லாருமே சந்தோஷமாக செய்வோம். யாருக்கு டைம் இருக்குதோ அவங்க போய் வாருவோம். எங்கள் பையன் வருவார், எங்கள் வீட்டுக்கு வருவார், நான் வாருவேன், எங்கள் பொண்ணு வருவா. மேக்ஸிமம் ரொம்ப அடிக்கடிக்கு வாரது யாருன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான், நல்லா க்ளீனாக நல்லா வாருவார். நான் கொஞ்சம் ஒன்று விட்டா பெருக்கி மாரி விட்டு பெருக்குவேன். அதுவே எங்கள் வீட்டை திட்டுவார், நீ க்ளீனாக பெருக்க மாட்டேங்கிற கொட்டா அப்படின்ட்டு. இன்றைக்கி யாரும்மா சாணி வாரினது கரெக்டாக வீட்டில் இருந்தால் கேட்பார், நீ வாரினியா பசங்க வாரினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் வாரினேன் சொன்னால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். ஏன்னா நீ வாரினது கரெக்டாக தெரியும், நீ க்ளீனாக வாரிருக்க மாட்டேன் தெரியும் அப்படின்ட்டு. நான் என்ன தான் க்ளீனாக வாரினா கூட கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக குப்பை இருக்கும். இது எங்கள் வீட்டுக்காரெலாம் பெருனானா அவ்வளோ க்ளீனாக இருக்காங்க கொட்டாங்க. நானே உண்மை ஒத்துக்கிறேன், ஏன்னா நான் தான் நிறைய நல்லா வேலை செய்வேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் அதுக்கப்புறம் வந்து வெளியே போட்ட பாருங்க அரிசி, அந்த அரிசிலாம் வந்து எங்கள் கோழிங்க வந்து சாப்பிட்றதுக்கு வருது பாருங்கள். நான் வந்து ஒரு டைம் வயிற்றுல வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், போன மாதம் 12 குஞ்சு போச்சுச்சுங்க கோழி குஞ்சு. அதில் வந்து 3 குஞ்சு தான் இருக்குது பாருங்கள், 3 குஞ்சு தான் தேர்ச்சிங்க. மீதி வந்து 9 குஞ்சு வந்து வீட்டு உள்ளே வச்சுருந்தேங்க. நாங்கள் வீடியோ கட்டிக்கிறோம்லங்க, அந்த உள்ளே வச்சுருந்தேங்க. கீரிப்பில் வந்து பூச்சிச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ப்ளவுஸ் தைக்கிற வேலை தாங்க நெக்ஸ்ட்டு. நானும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு என்ன பண்ணேன், சரி காலையிலே உக்காந்து ஒரு 2-3 ஜாக்கெட் தைக்கலாம், மிஷினில் உக்காரவே முடியலைங்க. ப்ளவுஸ் தைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. கொடுத்துங்களாம் ஒரு சிலர் கேட்குறாங்க, ப்ளவுஸ் வீடியோவை என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸ்டிச்சிங்கு கட்டிங் வீடியோலாம் போடுறேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி எப்படின்னா ப்ளவுஸ் தைச்சா ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியும் வெற்றிகரமாக ஒரு 2 ஜாக்கெட் தைச்சிட்டு தாங்க ஏந்தேன். அது நீங்கள் எங்கள் வீடியோ மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா
கை ஜாயிண்ட்டிங் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஏற்றுட்டு அதுமாரி தாங்க பண்ணேன். சின்னதாங்க வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக வீடியோ எடுக்கலைங்க. ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ. யாருன்னா வேணும்னா சொல்லுங்கள். ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ மறுபடியும் எடுக்கணுங்க. ஏன்னா நிறைய வாட்டி ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டுக்கிறேன். சரி நம்ம வந்து அதே ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க எடுக்கலை. வேறு எதனா புதுசாக தைச்ச வீடியோ எடுக்கிறேன். இல்லை லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுற வேலை இருக்குதுங்க. சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறது இருக்குது. முடிஞ்சால் அது கட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் வீடியோ பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள்.